நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். இன்றைக்கி சாரதா சமையலில் ஸ்பெஷலாக நம்ம ஸ்ரார்த்தத்துக்கு பண்ணுற சமையலை பார்க்கலாம். நாங்கள் தெலுங்கு பிராமின்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோமோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஒருத்தர் எங்கள் தெரிஞ்சவர் தான். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன், நான் எனக்கு ஸ்ரார்த்த சமையல் பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டார். ஸோ அவருக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். இதில் வேறு யாருக்காவது கூட பெனிஃபிட் ஆனாலும் ஆகலாம். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள். பார்த்து உங்களுக்கு இதில் நார்மல் டேஸில் கூட கொஞ்சம் சமையலை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஜென்ரலாக ஸ்ரார்த்தம்னா கொஞ்சம் ஐட்டம்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும். அதில் பெரண்டை, நான் இந்த பெரண்டை எங்கள் வீட்லேயே இருந்தது. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுன்னு வந்திருக்கேன். இந்த பெரண்டையை வச்சு தொகையில் அரைக்க போகிறேன். பெரண்டை கூட கொஞ்சம் எள்ளு சேர்த்து தொகையில் அரைக்க போகிறேன். சப்போஸ் பெரண்டை இல்லாட்டி இஞ்சியில் நாங்கள் இஞ்சி தொகையில் அரைச்சிப்போம். அப்படி இல்லாட்டி தோசைக்காயில் தொகையில் அரைச்சிக்கலாம். அடுத்து பொரியல் 2 பண்ணுவோம். ஒன்று காரம் போட்ட பொரியல், ஒன்று தேங்காய் போட்ட பொரியல். காரம் போட்ட பொரியலில் நான் இன்றைக்கி பாவக்காய் பண்ண போகிறேன். பாவக்காய் இது ஒரு வெரைட்டினா இதில் சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, வாழைக்காய், அப்புறம் வெண்டைக்காய், இந்த 5 மொத்தம் 5. இந்த 5 காயில் எது வேணால் ஒரு கார பொரியலுக்கு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இதை காரக்குழம்பு பண்ணுறதை எடுத்துட்டா வேறு ஏதாவது காயை அதுக்கு சப்ஸ்டியூட்டாக போட்டுக்கலாம். அடுத்து வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. வெள்ளரிக்காய்க்கு பதில் நம்ம புடலங்காய் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு சேர்த்தும் நம்ம இது பண்ணிக்கலாம், தயிர் பச்சடி பண்ணலாம். நான் இன்றைக்கி அவரைக்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுறதுக்கு. ஸோ அவரைக்காய் கடைக்காட்டி கொத்தவரைக்காய் போடலாம், புடலங்காய் போடலாம், வாழைத்தண்டு போட்டு பொரியல் பண்ணலாம். புளிசு பச்சடி சொல்லுவோம், காரக்குழம்புட்டு. அதுக்கு நான் இன்றைக்கி இஞ்சி, பச்சை மிளகா, எள்ளு பொடி போட்டு பண்ண போகிறேன். கருவேப்பிலை பொடி எங்களுக்கு கம்பல்சரியாக பொடி பண்ணணும். கருவேப்பிலை பொடி அதுக்கு புளி சேர்க்க மாட்டோம், எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தான் பண்ணுவோம். நான் இதுக்கு முன்னால் நான் ஒரு தை அமாவாசை சமையல் வீடியோ போட்டிருந்தேன். அதில் கூட இது போட்டிருக்கேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக வராட்டி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். பாவக்காய் சிப்ஸும் பண்ணிக்கலாம். இது 5 காயில் ஒரு பொரியல், ஒரு சிப்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது காய்கறியில் என்னென்ன பண்ணுறோமோ அதை உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் கார்டன்லேருந்து பறிச்சுட்டு வந்தேன். இது ஆக்சுவலாக நல்லா அலம்பிட்டு நான் எப்படி ஆயணும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டைம் இருக்குமோ இருக்காதோ இதை மாதிரி இது எலசாக இருந்தாவே இந்த மாதிரி நார் மாதிரி வருது. இந்த மாதிரி எடுத்துக்கணும், ஈஸியாக வரும். முத்தலாக இருந்தால் என்ன பண்ணணுன்னா, சப்போஸ் முத்தலாக இருக்குன்னா இதை மாதிரி இருக்க வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த 4 சைடும் எடுத்துடணும். இது எலசாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சமாக நார் வருது. இப்படி எடுத்துகிட்டு அந்த நார் இந்த 4 கார்னரில் இருக்கிறது வந்துடும். இது நல்லா ஈஸியாக வரும், உடச்சாவே வரும் பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் எடுத்துடலாம். இதை மாதிரி பண்ணி வச்சுட்டு நம்ம வதக்கிக்கணும். நான் இதை அலம்பலை, இப்போ அலம்பிட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம்னா அது ஈரம்லாம் இருந்தால் கையெல்லாம் அரிக்கும். அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு இப்போ இது மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப எலசாக இருந்தால் கையிலேயே அப்படியே வந்துடும். இப்படி வந்து பாருங்கள். இதை மாதிரி இருந்தால் வந்ததுன்னா பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மெயின் சமையலில் என்னென்ன பண்ண போகிறேன்னா வடை பண்ண போகிறேன். அதுக்காக நான் இது ஒரு 1.25 அழகு எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சுக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு திங் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இது உளுந்து வடை, சாதம், இந்த பைத்தம்பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு இலைக்கு, அப்புறம் பிண்டத்துக்கு போடுறதுக்காக சர்க்கரை, ஸ்வீட் பண்ணுறதுக்கு இது கோதுமை மாவில் அப்பம் பண்ணணும். கோதுமை மாவு, வெல்லம் போட்டு அப்பம், பாயசத்துக்கும் வெல்லம். நான் இந்த வெல்லத்தை 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். முதலே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரவா கேசரி. இது எள்ளு நான் 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். தேங்காய் நம்ம நிறைய இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு தேங்காய் எடுத்து அதை துருவி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எதுக்கு வேணுமோ அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த தேங்காய் பொரியலுக்கு போட போகிறேன். கொஞ்சம் கோதுமை மாவு அப்பம் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாயசத்துக்கும் கொஞ்சம் தேங்காய் தாளிக்கும் போது தேங்காய் போட்டு தாளித்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு, திராட்சை அதெல்லாம் போடும்போது கொஞ்சம் தேங்காயும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதை எடுத்திருக்கேன்.
ரவா ரவா கேசரி பண்ணுறேன். மெயினாக 4 ஸ்வீட் பண்ணுவோம் நாங்கள். ஒன்று ரவா கேசரி, எள்ளுருண்டை, கோதுமை அப்பம். சப்போஸ் இதுக்கு பதில் அதிரசம் பண்ணலாம், சொஜ்ஜப்பம் பண்ணலாம், சுகியன் பண்ணலாம். நிறைய கூட யாராவது இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து அதெல்லாம் பண்ணலாம். இப்போ நான் ஒருத்தி தான் இருக்கேன், நான் வீட்டில் நான் மட்டும் இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் இதை பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. மீதி எல்லாமே ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்வீட் பண்ணுறது. ஒரு சிலர் வந்து பூரி கூட பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் பூரி பண்ணுற பழக்கம் இல்லை. இது வந்து பருப்பு கூட சம்டைம்ஸ் கீரை போட்டு பண்ணுவாங்க. எங்கள் மாமியார் கீரை பருப்பு பண்ணுவாங்க. ப்ளெயின் பருப்பு இல்லாமல் கீரை பருப்பும் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி வெறும் ப்ளெயின் பருப்பு தான் பண்ணுறேன். இப்போ நம்ம கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் என்னென்ன பண்ணி வச்சுக்கலாம்னா, இதை ஃபஸ்ட்டு திங் இதை ஊற வச்சுக்கிற ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் ஊற வச்சுக்கணும். உளுந்த வடைக்கு ஊற வச்சுக்கணும், அரிசி ஊற வச்சுக்கணும், பைத்தம்பருப்பு ஊற வச்சுக்கணும், எள்ளு ஊற வச்சுக்கணும். எள்ளில் இப்போலாம் ஜென்ரலாக அவ்வளோவா இருக்கிறதில்ல கல் மண்ணெல்லாம். இருந்தாலும் நான் ஒரு தடவை அதை வந்து அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மண்ணெல்லாம் அடியில் தங்கிடும். அது பண்ணி இது ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அலம்பிட்டு அதை அரிச்சிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுட்டா தண்ணியெலாம் இறங்கிடும். அதை நல்லா ஒரு துணியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணி வச்சுட்டா காரக்குழம்புக்கு போடலாம். ஒரு சிலர் வந்து எள்ளுருண்டைக்கு அப்படியே போடுவாங்க. ஒரு சிலர் வந்து அதை பொடிச்சு போடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து பொடிச்சு போடலான்னு நினச்சிட்டுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே ஒரு வழியாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இதெல்லாம் ஜென்ரல் இதை எஸ்பெஷலி வெல்லம்லாம் நம்மளுக்கு அந்த நிமிஷத்தில் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் உப்பு இருக்க மாதிரி தோணுச்சு, அதனால் இந்த பாயசத்துக்கு போட்டெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் கையில் ஒட்டிக்குது. இது நல்லா பாகு வெல்லம். நம்மளுக்கு கட் பண்ணும்போதே தெரியும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போகிறோம். இல்லாட்டி அதை ஒட்டிக்கும். கத்தியில் கட் பண்ணால் கத்தியில் வந்து ஒட்டிக்கும். நல்லா ஒட்டிகிட்டே இருந்ததுன்னா நம்ம ஒரு 2-3 தடவை செய்யும் போதே அது ஒட்டிருந்தால் அது நல்லா பாகு வெல்லம். இது பாருங்கள், இது வந்து அப்படியே கட் பண்ணும்போதே ரொம்ப பொடி பொடியாக உதிரியாக வருது பாருங்கள். இதை மாதிரி இருந்ததுன்னா இது வந்து அவ்வளோவா நல்ல பாகு வராது. ஸோ இதை வந்து பாயசம் அது மாதிரி இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். நான் அதுக்காக இதை செப்பரேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் இதை எல்லாத்தையும் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் பருப்பு நான் குக்கரில் வச்சுட்டு அப்புறம் மீதி ப்ரொசீஜர் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம முதல்ல எல்லாம் ஊற வைக்கும்போது நான் எள்ளை வந்து எள்ளை நல்லா அலம்பிட்டு 4-5 தடவை இந்த வடிதட்டில் போட்டு வச்சேன். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு, தண்ணி ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி பண்ணால் அப்படி வரணும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வானலியில் போட்டு வெறும் வானலியில் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எள்ளுருண்டை பண்ணணும். பொடி பண்ணிவிட்டு பச்சடியிலலாம் போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எள்ளை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வறுக்கணும். அடுத்து நான் பாவக்காய் பொரியல் பண்ணுறேன் இல்லையா, அதுக்காக பாவக்காய் இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதில் சீட்ஸு ரொம்ப முத்தின சீட்ஸுன்னு அதை பாருங்கள் 1-2 இருக்குது. அதை நம்ம எடுத்துடணும், ஏன்னா அது ஜீரணம் ஆகாது. ஸோ அதுக்காக தனியாக எண்ணெய் அதெல்லாம் அது பிடிக்கும். அதுக்காக நான் மோஸ்ட்லி எடுத்துடுவேன். 1-2 பை இது இல்லை பார்க்காம வந்திருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா நம்ம நார்மலாக பண்ணுறதா இருந்தால், நம்ம டெய்லி சமையலில் பண்ணுறதா இருந்தால் இந்த இதில் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா இப்படி பிசிறி வச்சிடணும். இது ஒரு 1/2 hour இருந்ததுன்னா இந்த உப்பு இதில் பிடிச்சிட்டு கசப்பு குறைஞ்சிடும். இல்லாட்டி கசப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கசப்பே கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அப்படின்னா இதில் கொஞ்சமாக புளி விழுது, நல்லா திக்காக இருக்கிற விழுது, இல்லாட்டி கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு இப்படி விட்டுட்டோம்னா அதில் கசப்பே தெரியாது. அந்த புளிப்பு இதில் ஒட்டிட்டு உப்பு இதில் இருக்கும். நம்ம போடுற காரம் போட்டால் ரொம்ப நல்லா வரும். ஸோ நான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. போட்டுட்டு இதை மாதிரி பெசரி வச்சிடணும். இதை பொரியல் பண்ணுறதுக்கு முன்னால் இதுலேருந்து தண்ணியே கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு போடலாம், இல்லாட்டி அப்படியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கசப்பு இருக்காது இப்படி பண்ணால். நான் பருப்பு வேக வச்சுட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு வறுத்துக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எள்ளு நல்லா அலம்பிட்டு வடிவிட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கணும். இந்த எள்ளு வந்து நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா எள்ளுருண்டை பண்ணுறதுக்கு நாங்கள் புளிசு பச்சடின்னு சொல்லுவோம், அந்த குழம்பு பண்ணுவோம், அதுக்கு போடுவோம். அப்புறம் இன்கேஸ் அதிரசம் பண்ணுறதா இருந்தால் அதிரசத்துலேயும் கொஞ்சம் போடுவோம். நான் இன்றைக்கி அதிரசம் பண்ணலை. இது மிச்சம் இருந்தால் பொடி எடுத்து வச்சுக்கலாம், அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எது பண்ணுறதா இருந்தாலும்
இன்றைக்கி பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துக்கணும். நான் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது ஜாஸ்தி தான், ஆனாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுடுவேன். நெய்யாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த சாதத்துக்கு பண்ணுற வஸ்துக்கள்லாம் நம்ம சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் நான் உப்பு கூட அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேக்கெட் எடுத்து ஓப்பன் பண்ணுவேன். பருப்பெல்லாம் கூட அதுக்குன்னு ஒரு 1/2 கிலோ தனியாக எடுத்து வச்சுப்பேன். அதை ஓப்பன் பண்ணி தான் நான் போடுவேன். ஸோ பூஜை சார்தம் அது மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்டதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதை வச்சு அவ்வளோவா பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. நான் வந்து தனியாக ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுப்பேன். பண்டிகை வருதுன்னா தனியாக வச்சுட்டு, இல்லாட்டி அது ஒரு தனி டப்பாவில் போட்டுப்பேன். அதை தான் சாமிக்கு மட்டும் எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இந்த வானொலி இரும்பு வானொலி, இது காஸ்ட் அயன், நல்லா சீக்கிரமாக வந்துடும். இது வெடிக்கணும். வெடிக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்கணும். விட்டுட்டா தீஞ்சு போயிடும் அடியில். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சும்மா லைட்டாக நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூடுக்கே இது வறுபட்டா போகிறோம். இப்போ இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை இதில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு தோலை எடுத்துட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணணும். அதுக்குள்ளே நான் இங்கே பாவக்காய் பொரியல் போடுறேன். இப்போ நான் இந்த பாவக்காய் பொரியலுக்கு நான் நல்லெண்ணெய் போடுறேன். செக்கு நல்லெண்ணெய். ஜென்ரலாக இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய், நெய், கடலெண்ணெய். நாங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் போடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ உப்பில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் பிழிஞ்சால் தண்ணி வரும். அதை எண்ணெய் காஞ்சி வச்சு சின்னது பண்ணிவிட்டு போடுறேன். கசப்பு வேணால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். இந்த பாவக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை உப்பு போட்ட ஊற தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது. இதை நல்லா ஒரு தடவை கலந்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து வச்சுட்டே இருக்கணும். நல்லா பாதி கிறிஸ்பி ஆன உடனே தான் காரம் போடணும். இதில் உப்பு போட்டுட்டோம், அதனால் இதுக்கு உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை அப்படியே எல்லாம் ஓரம் வரைக்கும் தள்ளி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சேன்னா அடிக்கடி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டுட்டே இருக்கும். நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதை வந்து ஹையில் வைக்கக்கூடாது. இது நல்ல திக்கான வானொலி, காஸ்ட் அயர்ன் வானொலி. ஸ்லோவாக நல்லா குக் ஆகும். ஸோ இது எப்படி இருந்தாலும் இது நல்லா வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நான் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கடைசியாக 10 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 10 நிமிஷமாக கலந்து விட்டுட்டே இருக்கேன். பாருங்கள் நல்லா இருந்துச்சு. இப்போ இதுக்கு காரம் போட்டுடலாம். இப்போ இதுக்கு நம்ம காரம் போட்டுடலாம். நல்லா இது ரொம்ப காரமான மிளகாப்பொடி. இந்த எவரெஸ்ட் பிராண்ட் ஒன்று வரும், டிக்காலால், நல்ல காரமாக இருக்குது. இதில் பச்சை வாசனை, அந்த மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே இங்கே மிளகு சீரகம் வறுத்துக்கலாம். நான் மிளகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடிக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து மிளகு சீரகம் போடுவோம், புளியெல்லாம் போட மாட்டோம். புளிப்புக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சிடுவோம். அதனால் இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும். அப்புறம் இதில் அதே அளவுக்கு சீரகம் போடணும். சீரகம் நல்லா வெடிக்கணும், அது வரைக்கும் நம்ம வறுக்கலாம். இன்றைக்கி சமையலுக்கும் கருவேப்பிலை பொடிக்கும் எங்கள் வீட்டு கார்டன்லேருந்து நான் கருவேப்பிலையை பறிச்சிருக்கேன். நான் கருவேப்பிலை பொடிக்காக கருவேப்பிலையை நல்லா அவனில் வச்சுருக்கேன். பாருங்கள், பண்ணாவே பொடி ஆகிடும். அவனில் இருக்கிறவங்க அவனில் இது மாதிரி நேர்லி நான் இது கொஞ்சம் தான் இன்றைக்கி வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 மினிட் வச்சு எடுத்தால் போகிறோம். என்னோடய அவனோட பவர் வந்து 900 வாட்ஸு. அதில் 1.5 நிமிஷம் வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த மிளகு சீரகம் வெடித்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். மிளகு ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை.
இது ஜஸ்ட்டு ஒரே ஒரு நாள்லேயே தீர்ந்து போய்டும். சீரகம் நல்லா கலர் மாறிடுச்சு, போகிறோம். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை பார்க்கலாம். இது நல்லா கலர் மாறி இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். போதும். கருவேப்பிலை மட்டும் போடணும். வெல்லம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். இது முதல்ல போட்டால் அது தீஞ்சிடும், அதுக்காக தான் நான் கடைசியில் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் வெல்லம் போடணும். வெல்லம் போட்டால் கசப்பு தெரியாது, நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக கூட ஆகிடும். வெல்லம் போட்ட பிறகு 2 நிமிஷம் வச்சா அந்த வெல்லம் நல்லா கோட் ஆகிட்டு கேரமலைஸ் ஆகின மாதிரி ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த வெல்லம் போட்டதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் நான் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சோம்னா அது நல்லா கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும். நான் அவரைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய போட வேண்டாம், ஏன்னா இது மாதிரி முக்கியமான நாளில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். பொரியல்லாம் நிறைய சாப்பிட மாட்டோம். ஸோ நான் வந்து 1/4 கிலோ தான் வாங்கினேன். அதில் கூட கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் இதை அவனில் வச்சுட்டு போகிறேன். அவனில் 2 மினிட்ஸ் வச்சா போகிறோம். நல்லா வெந்துடும். உடனே எடுத்து நம்ம தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிடலாம். அவனில் வந்து நடுவில் வைக்கக்கூடாது, ஓரமாக தான் வைக்கணும். வச்சுட்டு மூடிட்டு மைக்ரோவேவ் அவனில் இது வந்து 90 வாட்ஸ் பவர் 2 மினிட்ஸ் வச்சுட்டு 2 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். நான் அவரைக்காய் பொரியலுக்காக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டால் நல்லா பூவாக வந்துடும். இந்த மிளகு சீரகம் வறுத்து வச்சுருக்கேன், அதை பொடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இது பொடிக்கும் ரசத்துக்கும். இந்த மிளகு சீரகம் பொடி பண்ணதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை, இது வறுத்து வச்சது ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக மிளகு சீரகம் பொடி வச்சுட்டு அதிலே இதை போடுறேன். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டால் போதும். இந்த கருவேப்பிலை பொடியில் உப்பு, மிளகு, காரம், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டேன். புளிப்பு போடணும். புளிப்புக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் பிழிகிறேன். ஒரு சின்ன பார்ட்டு அரையில், அதை விட குறைச்சலாக தான் இருக்குது. அதை எடுத்து போட்டுட்டு ஒரு தடவை மிக்சியில் ரன் பண்ணால் சரியாக போயிடும். கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடும். எங்களுக்கு கருவேப்பிலை பொடி கம்பல்சரியாக பண்ணணும். நாங்கள் முதல் பொடி சாதத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. வறுத்த எள்ளை இப்போ கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். எள்ளுருண்டை கூட கொஞ்சம் பொடி பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். நான் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இது பாயசத்துக்காக இதில் வச்சுருக்கேன். இப்போது இங்கே வந்து வெல்லம் வந்து இது கரைக்க போகிறேன். ஏன்னா இதில் மண் இருந்தாலும் இருக்கும். வடிகட்டிட்டு பாயசத்தில் விடணும். அப்புறம் அதுலேயே பாகு காய்ச்சிக்கணும். இந்த பர்னரில் நான் இப்போது பற்ற வச்சுட்டு பிரண்டை தொகையலுக்கு வறுத்துக்க போகிறேன். பிரண்டை தொகையலுக்கு நல்லெண்ணெய் விடுறேன். இந்த தாராளமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து அந்த பிரண்டையை நல்லா வதக்கணும். ஸோ நான் பிரண்டையை நல்லா சைடில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு, இது ரொம்ப இலசாக இருக்கிறதுனால அப்படியே கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதங்கணும். பார்த்துக்க வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு ஒரு மூடி போட்டுடுறேன். கொஞ்சம் மீடியத்தில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடுறேன். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம், அது வதங்கட்டும். இந்த பருப்பில் கொஞ்சம் தண்ணி விட்டேன், கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதுவும் நல்லா கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிடுச்சு. இதை வேண்டிய அளவு பாயசத்தில் விட்டுக்கலாம். இப்போ இதை வடிகட்டிடலாம். நம்மளுக்கு கலர் பார்த்தாவே தெரியும் பாயசத்துக்கு எவ்வளோ தேவைன்னு. இன்னும் கொஞ்சம் திதிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் கொஞ்சம் ஸ்வீட் நல்லா நிறைய சாப்பிடுவோம்.
ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் பாகு விட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். பாகு கூட ஜஸ்ட்டு ஒரு இது கொதிச்சா போதும். ஏலக்காய் பொடி போட்டுட்டு இறக்கி விட்டுடலாம். இது கொதிச்சிடுச்சு. கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். கலந்து விட்டுடலாம். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. முந்திரி பருப்பு மட்டும் கடைசியில் அல்வா பண்ணும்போது அதோட வறுக்கும்போது இதுக்கும் சேர்த்து வறுத்து போட்டுடலாம். இப்போது இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. 1-2 தான் பச்சையாக இருக்குது. இது கொஞ்சம் அதுவும் நல்லா வதங்கினோடனே நம்ம இதை எடுத்துடலாம். இனிமேல் மூட வேண்டாம். ஆல்மோஸ்ட் இது கூட வெந்துட்டு இருக்கும். இப்போது எள்ளுருண்டை பண்ணுறதுக்கு பாகு காய்ச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம அதிரசத்துக்கு வைப்போம் இல்லையா, அந்த பதம். நான் இது வந்து எள்ளுருண்டை கெட்டியாக இல்லாமல் சாஃப்டாக பண்ண போகிறேன். அதுக்காக அந்த அதிரசம் பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு இந்த பாகு காய்ச்சலாம். இது கூட ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பதம் வந்தால் தான் செக் பண்ணணும். சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி. அதுக்கு இதை வந்து கொஞ்சம் அது போயிட்டே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வரணும் பதம். போட்டால் அது அப்படியே நிற்கணும் அந்த பாகு. நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக பாகு வச்சுருக்கேன். இதை ஆஃப் பண்ணிடுறேன். ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கு போகலாம். பாருங்கள், அப்போது ஸ்ப்ரெட் ஆச்சு. இது ஸ்ப்ரெட் ஆகலை. இது உருட்டி எடுத்தால் இப்படி வந்து கொஞ்சம் சாஃப்ட் பால். இது சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி. இது வந்தால் போகிறோம். சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கரையாமல். ஸோ இதை இப்போது ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறேன். இதில் பாகு போட்டுடலாம். இதை இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். ஏலக்காய் பொடியும் அந்த பாகும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எள்ளு பொடி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ எடுத்த பாருங்கள், இப்படி உருட்டை வரணும். இதில் நான் எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்கல. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உருட்டி வச்சுக்கணும். ஆறிடுச்சுன்னா அவ்வளோ நல்லா வராது. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இது கை சூடு பொறுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் இந்த கெட்டி பாகில் கூட பண்ணிக்கலாம். எனக்கு கை சூடு அவ்வளோவா பொறுக்காததுனால தான் நான் கொஞ்சம் இது மாதிரியே பண்ணிடுறேன். இப்போலாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் ஊற்றிக்கலாம். இப்போது கோதுமை மாவு அப்பம் பண்ணுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து வெல்லம் கரை வச்சுருக்கேன். அது இதுக்கும் பாகு காய்ச்சிக்கணும். இது கூட சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி தான். மண் இருக்குது, அதுக்காக தான் இதை அப்படியே நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இந்த இப்போது எள்ளுருண்டைக்கு பண்ணோம் இல்லையா, அதே பாகு வரணும். அது வர வரைக்கும் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே தொகையலுக்கு வறுத்துக்கலாம். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு பருப்பெல்லாம் இதில் வறுத்துக்கலாம். பிரண்ட தொகையலுக்கு வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து தாராளமாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இன்றைக்கி வெறும் உளுத்தம்பருப்பு தான் போடணும். நார்மல் டேனா கொஞ்சம் துவரம்பருப்பும் கொஞ்சம் கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வெறும் உளுத்தம்பருப்பு. இப்போ வந்து மிளகா போடலாம். நான் வந்து இது நல்ல காரமான மிளகா. நான் 18 எடுத்திருக்கேன் கணக்காக. ஏன்னா நிறைய இருக்குது. போட்டுடலாம். இதை வேகிறதுக்குள்ளே கடுகும் இன்னும் கோல்டன் ப்ரௌன் ஆகலை. அது வரைக்கும் நம்ம வைக்கணும். இப்போ தான் அரை கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கு. ஒரு கம்பி பதம், அதுக்கப்புறம் தான் சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதை இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் சின்னது பண்ணிடுறேன்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்டுக்கே நல்லா வெடிச்சிடும் கடுகு. இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இது கூட எள்ளுருண்டைக்கு பண்ண அதே பதம் தான் பாருங்கள், அப்படியே நிற்கிறது. வந்தால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சூடுக்கே கொஞ்சம் பதம் ஜாஸ்தி ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, எள்ளு பொடி, கொஞ்சம் தேங்காய், போட்டு நல்லா கலந்துட்டு சுக்கு பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் மறந்துட்டேன் பண்ணுறப்போ. இதில் கோதுமை மாவு இது எவ்வளோ பிடிக்கிறதோ அவ்வளோ. நான் வந்து இதுக்கு அளவெல்லாம் எதுவுமே எடுத்துக்கல, கொஞ்சமாக தான் வச்சேன் பாகு. நம்ம அதிர்ஷ்டத்துக்கு பண்ணோம்ல, சேம் ப்ரொசீஜர் தான். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டால் கொஞ்சம் சாஃப்டாக வரும், நல்லாயிருக்கும் டேஸ்ட் கூட. இது எல்லாமே சேர்ந்து வரணும். இது ட்ரை மாவு, அதனால் இது வந்து லூஸ் ஆகாது. இது நல்லா ஒரு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி ரவுண்டாக வரணும். வந்தால் இதை நம்ம அதிரசம் தட்டுற மாதிரி தட்டி போடணும். ஸோ இதை ஆற வச்சுட்டு அப்புறம் இதை எண்ணெயில் பொரிச்செடுக்கலாம். குழம்பு பண்ணலாம். இது காரக்குழம்பு இல்லை புளிக்குழம்பு சொல்லுவாங்க இல்லையா, அது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வாணலி போட்டிருக்கேன். இங்கே வந்து ரசத்துக்கு புளி தண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ரெண்டுமே சின்னது பண்ணி வைக்கிறேன். இங்கே வந்து நான் அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். இந்த பர்னரில் நான் ஹல்வா பண்ண போகிறேன். எல்லா பர்னரும் நான் சிம்மில் வச்சுருக்கேன். நான் ஹல்வாக்காக ரவா கேசரி என்னங்களே அது பண்ணுறதுக்காக நான் இதில் பாயசத்துக்கு முந்திரி பருப்பு வறுத்து போடுறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுறேன். இதுலேயும் முந்திரி போடுறேன். கொஞ்சம் வறுத்துக்கலாம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இங்கே எண்ணெய் கொஞ்சம் தான் இருந்தது. இதில் முதல்ல நான் தொகையலுக்கு வறுக்கிறதுக்காக போட்டேன் இல்லையா, அந்த எண்ணெயை மிச்சம் இருந்தது. அதோடையே இது கண்டினியூ பண்ண போகிறேன். இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடணும், நல்லெண்ணெய். இது கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. இதில் நான் இது கொஞ்சம் மீடியம் பர்னர், இது ரொம்ப சின்ன திராட்சை போடுறேன். இது வந்து நாங்கள் இந்த வீட்டில் பண்ணது, இது ஹோம்மேடு ட்ரை கிரேப்ஸ். இதில் கூட கொஞ்சம் திராட்சை போட்டுடுறேன். இது சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, க்ரீன் கலர் நல்லா பெருசாக இருக்கும், அதில் பண்ணது. இது சைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. கடையில் வாங்குறதுன்னா இவ்வளோ பெருசாக இருக்காது, குட்டி குட்டியாக இருக்கும். ரெண்டு இருந்தால் பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் ரவை வறுத்துக்கலாம். இப்போது இந்த பாயசத்துக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் தேங்காய் திருவல் கூட நான் சேர்த்துக்கிறேன். இல்லாட்டி தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணால் அதை முதலே போட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ இதை இந்த பாயசத்தில் போட்டுடுறேன்.
இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பொரியல் பண்ணணும். அதுக்குள்ளே இங்கே ரவை போட்டுக்கலாம். நான் அரை அழகு ரவை தான் எடுத்திருக்கேன். நான் நிறைய ஐட்டம் பண்ணுறதுனால நிறைய வேண்டாம்னு சொல்லிவிட்டு அதில் கூட நான் நிறுத்திட்டேன் கொஞ்சம். இப்போ இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, இது வந்து பிரண்டையோட நுனி ரொம்ப இலசாக இருக்குது, அதனால் அதையும் போட்டுக்கலாம். நல்லா அடிச்சுக்காரு. இந்த மிளகா கூட போட்டுக்கலாம். இதுலேயும் ஒரு மிளகா, கொஞ்சமாக கடுகு, இது இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபடணும். நான் உளுத்தம்பருப்பு எடுத்தது எல்லாத்தையும் போட்டுட்டு அதனால் இதுக்கு கொஞ்சம் இதுலேருந்து எடுத்து போடுறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்புலாம் சேர்க்கக்கூடாது. உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு மட்டும்தான். ஸோ இது நல்லா வறுபட்டுடுச்சு. ஈவன் மஞ்சப்பொடி கூட சேர்க்கக்கூடாது. இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் வறுத்து வச்சுருக்கிற மிளகு சீரக பொடி பண்ணது அதை போட்டுடுறேன். எல்லாம் வறுபட்டுடுச்சு. நான் ஸ்டவ் சின்னதாக பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புளி தண்ணியை விடுறேன். எல்லாம் நல்லா வேலை வரைக்கும் வரும். இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் வச்சுருக்கேன். இது வடிகட்டி வச்சுருக்கேன், அதனால் அப்படியே விட்டுடலாம். அது நல்லா கொதிக்கணும். அது அப்படியே விட்டுடலாம், சிம்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே மீதியெல்லாம் பார்த்துடலாம். நம்ம இப்போ இப்போ தான் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரசம் கொதிக்குது. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். ஒரு கொதிக்கு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கடுகு வெடிச்சிடுச்சு. ஸோ நான் வந்து அவனில் வச்சேன். நான் இந்த அவரைக்காயை கட் பண்ணி 2 நிமிஷம் அவனில் வச்சேன். அதை இதில் போட்டுடலாம். நான் இது மாதிரி தேங்காய் போட்டு பண்ணுற பொரியல் எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் மட்டும் இல்லை, கூட்டு பண்ணுறதா இருந்தாலும் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஆல்ரெடி வெந்து போச்சு, அதனால் இல்லை உடனே உப்பு போட்டுடலாம். ரசம் நல்லா கொதிச்சிடுச்சு, ஆஃப் பண்ணலாம். இதுக்கு தாளிக்கணும். இப்போ இது உப்பு போட்டிருக்கேன், கலந்து விட்டுட்டு இதுக்கு தேங்காய் போட்டுடலாம். நம்ம உடனே சாப்பிட போகிறோம், அதனால் இது வந்து சீக்கிரம் காலியாகிடும். ரொம்ப தேங்காய் வேகணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட் கலர் மாதிரினா எடுத்துடலாம். இது ரவை நல்லா வெந்துடுச்சு, கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ இப்போ இதில் வெந்நீர் விட்டுடலாம். நான் ஆஸ் யூஷுவல் இதில் 4 பர்னர்லையும் 4 இருக்கிறதுனால திருப்பி நான் கெட்டிலில் தான் வெந்நீர் வச்சுருக்கேன். எல்லாம் ரெடியாக கடகடன்னு ஆகிடும். ஃபஸ்ட் ஸ்டவ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அவரைக்காய் இது ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். இது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி போடலாம். வெந்நீர் போடுறேன். இது நல்லா சாஃப்டாக வேகணும். வெந்த பிறகு தான் சக்கரை போடணும். நிறைய தாராளமாக தண்ணி விட்டுட்டேன். இது வெந்த பிறகு சக்கரை போடுறேன். இப்போ இது வெந்துடுச்சு, இதுக்கு சக்கரை போட்டுடலாம். நம்ம கலந்து விடும்போதே தெரியும் நம்மளுக்கு வேணும், சக்கரை வேணும்னு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்ததுனால பண்ணி சக்கரை போட்டு உடனே கலந்து விட்டால் கட்டி இல்லாமல் ஈஸியாக இப்போ தண்ணி விட்டுக்க ஆரம்பிக்கும். சக்கரை போட்டோன்னே திருப்பி கொஞ்சம் குறைஞ்ச உடனே ஒட்டாமல் வரும், அப்போ இறக்கிடலாம். சாதாரண நாள்னால் எல்லோரும் கலர் போடுவாங்க, நான் எப்போவுமே கலர் போட மாட்டேன். இப்போ இது பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போது இதில் மிளகாப்பொடி போட்டுடலாம். 2 ஸ்பூன் அளவு போட்டுருக்கேன். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நிறைய ஏலக்காய் யூஸ் பண்ணுவோம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் முந்திரி திராட்சை போடுறேன். கடைசியில் பரிமாறும்போது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்காக வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உப்பு கொஞ்சம் போட்டுடுறேன். நிறைய போட வேண்டாம், நிறைய பிடிக்காது. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். இந்த டப்பாவில் விட்டுருக்க சக்கரை போட்டேன். ஆனால் வெல்லம் போடணும். இதுக்கு இந்த பச்சடிக்கு கொஞ்சம் நிறைய வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். நாங்கள் இதை புளிச்சு பச்சடின்னு சொல்லுவோம். இதுக்கு வெல்லம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எல்லாம் நிறைய காரம் இருக்குது. இஞ்சி காரம் இருக்குது, பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகா போட்டிருக்கோம், மிளகாப்பொடி போட்டிருக்கோம். ஸோ எல்லாரோட காரமும் இதில் ரொம்ப இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெல்லம் போடணும். வெல்லம் போட்டு கொதிக்கணும். நல்ல ஒரு கொதியாவது வரணும் மினிமம். கொதி வந்த பிறகு இதில் தேவச நாளில் மட்டும்தான், அதாவது சாரதா அன்னைக்கு மட்டும்தான் நம்ம இது மேலே, ஏன்னா இது ரெடியாக இருக்கும், நம்ம பண்ணி வச்சுருப்போம், இதை போடுவோம். இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. போட்டு இது ஆல்ரெடி வறுத்து பிடிச்சது, அதனால் இதை கொதிக்க விடணுன்ட்டு அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ரசத்துக்கு தாளிக்கிறேன். இதில் நெய் போட்டிருக்கேன், சீரகம், கடுகு வெடிச்சிடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். நான் ரைத்தாக்கு தேங்காய் எண்ணெய் போடுறேன். அதுக்கும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் ஆஃப் பண்ணிடலாம். இதில் போட்டுடலாம். இதில் தயிர் சேர்க்கணும் கடைசியில். தாளிப்பு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஃபைனல். இப்போ இந்த கோதுமை மாவை போடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஒன்று வந்த பிறகு இன்னொன்று போடலாம். விட்டுடலாம். நான் கிரைண்டரில் அரைச்சேன். இப்போது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் உப்பு ஜென்ரலாக கொஞ்சம் குறைச்சி தான் போடுவேன். மிளகா இஞ்சி ரெண்டுத்தையும், பச்சை மிளகா இஞ்சி ஒன்று ரெண்டுமா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு திருப்பி எல்லாத்தையும் ஒரு தடவை முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி நல்லா இது மாதிரி கலந்து விடணும். கலந்த பிறகு இது மாதிரி எண்ணெய் காஞ்சிருக்கும் இல்லையா, சூடான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் இதில் விட்டுட்டு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கலந்து விடணும். சூடு இல்லையா, அதனால் இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் எதுவுமே போடலை, வெறும் உளுந்து மட்டும்தான். நல்லா இது மாதிரி கையால் நல்லா அடித்து விட்டுக்கணும். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. நார்மல் டேஸ்னால் நம்ம இதில் என்ன வேணால் போட்டுக்கலாம். நம்ம பெருங்காயம் பொடி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். இது இப்போ வந்து இதுக்கு எதுவும் போடல, வெறும் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. ஈவன் இன்றைக்கி கொத்தமல்லி கூட யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் நான் கொத்தமல்லி போடலை. இப்போ மாவு எடுத்துகிட்டு நல்லா இப்படி உருட்டிக்கணும். உருட்டிட்டு நடுவில் எண்ணெயில் போடணும். அதே மாதிரி கடகடகடன்ட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒவ்வொரு தடையும் கையை ஈரம் பண்ணிக்கணும். அப்போ தான் வடை வந்து நம்ம கையை விட்டு ஈஸியாகும். இந்த மாதிரி ஈரம் இருந்தால் தான் கிறிஸ்பியாக இருக்கும். மீடியம் சின்ன சின்ன உருண்டையாக போட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.
எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பிரண்டை தொகையலுக்கு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் மிக்சியில். இந்த மாதிரி கட் பண்ணி போடணும், இல்லாட்டி அது சரியாக அரைக்க வராது, அப்படியே நின்றுட்டே இருக்கும். ஸோ சின்னது பண்ணிட்டு போட்டுட்டோம்னா ஈஸியாக மசிஞ்சிடும். இப்போ இந்த பருப்பையும் போட்டுடலாம். ஆக்சுவலாக இது வந்து தொகையல் மாதிரி ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது. இதை மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் இது வந்து பிரண்டை வதக்கி வச்சுருக்கேன். இது புளி உப்பு சேர்த்து அரைச்சா தொகையல் ரெடி ஆகிடும். இப்போது வடை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது வடை. ஸோ ரெடி ஆகிடுச்சு. நான் தொகையில் முடிச்சுட்டு எல்லாம் பரிமாறுறேன். இப்போ இது பாதி அரைப்பட்டுடுச்சு. இப்போது இதில் புளி நான் அதை ஊற வச்சுருக்கேன், வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சீக்கிரத்துக்கு கிட்டு. பிரண்டை நல்லா வதக்கி வச்சுருக்கேன் எண்ணெயில். அது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. நிறைய காரம் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் உப்பு கூட தான் பிடிக்கும். நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பண்டிகைன்னா ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம். இது ஸ்ரார்த்தம். இது முதல்ல சாதம் தான் போடணும். ஃபஸ்ட்டு அன்னம், நெக்ஸ்ட்டு பாயசம். நான் இது வந்து கோதுமை அப்பம். எள்ளுருண்டை இங்கே வைக்கணும், வடை இங்கே மேலே வைக்கணும், ஹல்வா, அன்னம், பாயசம், பக்ஷணம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இப்போது மீதெல்லாம் ரெகுலர் சமையல் மாதிரி நம்ம பரிமாறணும். இந்த கார்னர்லேருந்து தயிர் பச்சடி, இது வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, அவரைக்காய் பொரியல், பாவக்காய் கார பொரியல், கருவேப்பிலை பொடி, பிரண்டை தொகையல். இது வந்து நாங்கள் புளிச்சு பச்சடின்னு சொல்லுவோம். இது வந்து குழம்பு. எனக்கு பருப்பு போடாமல் தான் பண்ணுவோம் குழம்பு. மிளகு சீரக ரசம். இப்போ பாயசம் கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால, இப்போ சீசன் மாம்பழம், அதனால் மாம்பழம் வச்சுருக்கேன். பலாப்பழம் கூட இப்போ கிடைக்குது. ஜென்ரலாக ஸ்வீட்டெல்லாம் கீழே வைக்கணும். வாழைப்பழம் ரொம்ப காயாக இருக்கிறதுனால வைக்கலை முக்கணிகளில். இது மேலே ஜென்ரலாக தேன் போடுவாங்க பழத்து மேலே. இப்போ பண்ண சமையல் எல்லாம் வந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு கடைசியில் பருப்பு போட்டு நெய் போடணும். நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு பொடி தொகையல், 2 பொரியல், ஒன்று காரப்பொரியல், ஒன்று வந்து தேங்காய் போட்ட பொரியல், ஒரு தயிர் பச்சடி, ஒரு புளிச்சு பச்சடி, ரசம், பாயசம், வடை, 4 ஸ்வீட் பண்ணுவோம். ஒரு பாயசம், ஹல்வா, இது வந்து கோதுமை அப்பம், எள்ளுருண்டை. நான் வந்து எள்ளுருண்டை ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ கடைசியில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கடைசியில் பருப்பு போட்டுட்டு நெய் போடணும். இது நம்ம இலையில் பரிமாறுறதுனால நான் தயிரும் சேர்த்து வச்சுருக்கேன் இங்கே. இதுதான் ஒரு தெலுங்கு பிராமின் ஸ்ரார்த்த சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் பண்ணுற எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஒரு பொரியலுக்கு பதிலாக வேறு 2-3 காய் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபுல் ஸ்ரார்த்த சமையல். உங்களுக்கு ஒரே நாளில் இன்றைக்கி மார்னிங் எழுந்து நான் பண்ணி போட்டால் எனக்கு நியர்லி 3 ஹவர்ஸ்க்கு ஆச்சு.
இல்லாட்டி வீடியோ பண்ணுறதுனால 3 ஹவர்ஸ் ஆச்சு. இல்லாட்டி ஒரு 2 to 2.5 ஹவர்ஸில் முடிச்சிடலாம். நல்லா பக்கா பிளானிங் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் பிரதர் இன் லாவோட ஸ்ரார்த்தம், அதுக்காக நான் பண்ணேன். சைமல்டேனியஸாக வீடியோவும் எடுத்தோம் நாங்கள். நன்றி, வணக்கம்.